எங்கண்ணே இருக்கு எடுத்துருவாங்க. கம்பு தரவா? ஏதாவது ஒரு கம்பி எடுத்துருவோம். சும்மா சின்ன கம்பி இருக்கானே. இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்கண்ணே. அமைதியா இருங்கண்ணே. வாங்க வாடா. ஏய் வேலை கிடக்குடா, வாடா வேலை கிடக்குடா, வாடா போ. சாரகம் இந்த இது க்ளீன் பண்ணுறீங்க, க்ளீனிங் ஒர்க் பார்த்துருக்கீங்களா? இதுடா ஏன்டா சாரம் க்ளீனிங் ஒர்க் பார்க்குறீங்களா? அதில் ஏதாவது வந்துருக்கும் க்ளீனிங் ஒர்க்கு. நின்றா நின்றா, அப்படி நின்றா. ம் சாக்கு, அந்த சாக்கு வேணாண்ணே, நல்ல சாக்கு கொடுங்க. அந்த சாக்கெலாம் போக மாட்டேன். சிமெண்ட் சாக்கு, சிமெண்ட் சாக்கு தான் இருக்குன்னா அதை நல்லா அலசிட்டு கொடுங்க, நல்லா அலசிட்டு கொடுங்க. எதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கு? அது இருக்காது, இது சார பாம்பு தான். அந்த இடத்த பூரா அதான் அதை வேணா எடுங்க, நான் என்ன பாம்புன்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன். சட்டையை வேணா எடுத்துட்டு வாங்க இருந்தா. எடுத்து போட்டிங்களா? அந்த இடம் பூராமே பொந்தா தான் இருக்குது, அதை கரெக்டாக வேலை பார்த்துருங்க, இல்லைன்னா வந்து தங்கிக்கிறோம். சூப்பர் இடம் அது. அவர் தானா? சரி பாருங்க, என்ன பாம்பு சட்டைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவ்வளோதான். சரி போகலாம் போகலாம், வா உள்ளே போ, அப்புறமா விளாடுவோம். சரி உள்ளே போ. உள்ளே 6 அடி இருக்கு, உள்ளே போ. நான் கயிறு எடுத்துகிட்டு வரேன், ஒரு கயிறு மட்டும் கொடுங்க. உள்ளே போட்டாக்குன்னு போ. வாழை இழு. இல்லை இருங்க சொல்லிக்கிறேன். அதுக்கு தான் பாம்பு வந்து பட்டினி கிடந்து தான் தோல் உரிக்கும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போ பாம்பு பட்டினி கிடந்து தோல் உரிச்சிருச்சுன்னா உணவு தடை வெளியில் போயிடும். இப்போ இந்த ஸ்பாட்டில் அது சட்டை உரிக்கிற அளவுக்கு இடம் இருந்திருக்கு, உரிச்சிருச்சு. ஸோ பாம்பு, அந்த பாம்பு இங்கே இருக்காது, சரிங்களா? அவ்வளோ. ஆமாம், அது பசிக்கும், அதனால் போயிடுவோம். அதாவது நம்ம விரதம் இருப்போம் பாருங்கள், அது மாதிரி விரதம் இருந்து தான் உரிப்போங்க, சரிங்களா? இவன் வந்து இன்னும் சட்டை உரிக்கலை.